அல்லாஹ்வின் மீது முஹப்பத் வைத்திருந்தவர்கள் சஹாபாக்கள். அப்படி முஹப்பத் இருந்த காரணத்தினாலே தான் அல்லாஹு ஜல்லஷானு தஆலா அவர்கள் சொன்ன ஒரே கலிமாவுக்கு அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வையே பார்க்கும் நசீபை அல்லாஹ் கொடுத்தான். கைர் அல்லாஹு ஜல்லஷானு தஆலா இப்போ நம்முடைய அந்த பாடலில் இந்த அடி தான், எப்போ நீங்கள் வர போகிறீங்க, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் பொன்னாளாக இருக்கும். அப்போ அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா கைர் இமாம் அபுல் ஹசன் ஷாதுலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை அடையாளம் காட்டினார்கள். பனு இஸ்ராயேலுடைய நபிமார்களுக்கு ஒப்பானவர்கள் யார் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட அந்த நேரத்தில் யா ரசூலல்லாஹ் இன்னக கத் குல்த அல்லுலமா மின் உம்மத்தி கான்பியாய் பனி இஸ்ராயில் அப்படின்னு சொன்னீங்களே. கைர் அல்லாஹ்வுடைய கிருபையில் ஆலிம்கள் யார்? பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வையிலே அல்லாஹ்வுடைய பார்வையிலே ஆலிம்கள் யார்? அப்போ அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய கிருபையில் இப்போ அதனால் இதை பார்த்துக்கிட்டு சகர் செய்யாமல் இருக்கணும்னு நம்ம சொல்லலை. ஏன்னா அது நோன்பு, கண்டிப்பாக சகர் செஞ்சு தான் ஆகணும், அது செஞ்சு தான் ஆகணும். கைர் அல்லாஹ்வுடைய கிருபையில் வயிற்றுக்கு உணவை தடுக்குகின்றோம், ஆனால் அதே நேரத்தில் அறிவுக்கு உணவை கொடுக்கின்றோம். பகல்லாம் என்ன செய்கிறது? தூங்கலாம். என்னது? நோம்பாளியுடைய நவமு சாயிமி இபாதத்துன், நோம்பாளியுடைய தூக்கமே இபாதத் என்று சொன்னார்கள் நமது நாயகர் திருமண ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோம்பாளியுடைய தூக்கமே இபாதத்து தான். ஏனென்றால் எந்த ஒரு மனிதனும் தூங்கி கொண்டிருக்கும்போது ஏதாவது ஒரு அமல் செய்ய முடியுமா? தூங்கும்பொழுது தொழுவானா? தூங்கும்போது குர்ஆன் ஓத முடியுமா? தூங்கும்போது என்னங்க செய்ய முடியும்? தூக்கத்தில் ஒன்றை அமல் நின்றுவிடும். ஆனால் சஹரிலிருந்து இஃப்தார் வரை நீ தூங்கினாலும் சரி நோன்பு என்ற அமலிலே தான் இருக்கின்றாய். அதனால் ஒரு அமல் தொடர்ச்சியாக இருக்கின்றது என்று சொன்னால் அது நோன்புடைய அமல் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் தூங்கும்போது உன்னுடைய நோன்பு ஒன்று இல்லாமல் போயிட போகிறது இல்லையே. சும்துஹு தஸ்பீஹுன், நீ என்ன சும்மா இருந்தாலுமே போதும், நோன்புடைய நேரத்தில் வாய மூடி நீ இருந்தாலுமே அதுவே பெரிய ஒரு தஸ்பீஹ் ஆகிடும் அப்படின்னாங்க நமது நாயகர் திருமண ரசூலை கரீம் சார். ஏன்னா வாயை திறந்து தவறாக பேசிவிடக்கூடாது. யூகஃபுல் அப்து பயனை இதெல்லாம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய அடிமை யூதா கிதாபஹு, அவனுடைய ஆமால் நம்மள் பட்டோலை வந்து அவனிடத்துல கொடுக்கப்படுது. அதில் பார்க்குறான் யராஃபி ஹசனாத்தின் கசீரத்தின், நிறைய நன்மைகள் அவன் செய்ததாக அந்த அவனுடைய அந்த பட்டியலில் இருக்குது, நிறைய நன்மைகள் செய்ததாக இருக்குது. அப்போ ஃபலம் எக்கும் அமலா, அந்த அமலெல்லாம் அவன் செய்யவே இல்லை. அப்போ அல்லாட்ட கேட்குறான், இதெல்லாம் நான் செய்யவே இல்லையா அல்லா, இவ்வளோ அமலையும் நான் செய்யவே இல்லையே, இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? மின் ஐனலி ஹாசா, இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? அப்போ ஃபயக்கூலுல் அல்லாஹ் சொல்கிறான், ஹாசா பிமா இக்தாப கன்னாசு, உன்னை பற்றி இன்னார் இன்னாரெல்லாம் புறம் பேசினார்கள், அவர்களுடைய அமலை பிடுங்கி உனக்கு கொடுத்து விட்டேன், அந்த அமல் தான் உன்னிடத்தில் இப்பொழுது பதிவாகி இருக்கின்றதுன்னு. அப்போ துனியாவில் நம்ம பார்க்குறோம், ஒருவனை பற்றி தவறாக பேசிவிட்டால் அவன் மான நஷ்ட வழக்கு போட்டு அதில் வெற்றி பெறுவானேயானால் இத்தனை லட்சம் அவனுக்கு கொடுத்தாகணுங்கிறார். அப்போ அந்த லட்சத்தை அந்த பணத்தை நான் கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிச்சோம், அவன் எந்த கஷ்டம் இல்லாமல் அவன் வாங்கிட்டு போகிறான், அந்த பணத்தை எந்த கஷ்டம் இல்லாமல் அவன் வாங்கிட்டு போகிறான். அப்படிங்கும் பொழுது என்ன? அப்போ பாருங்கள், கஷ்டப்பட்டு அமல் செய்வாங்க, அதை இவன் லேசாக வாங்கிக்கிறான். காரணம் என்ன? அடுத்தவனை பற்றி தரக்குறைவாக பேசும்பொழுது இந்த அரசாங்கமே நீ கஷ்டப்பட்டு சம்பாதித்ததை அவனுக்கு பிடிங்கி கொடுக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய அரசாங்கமும் அதை செய்கின்றது. நாம் கஷ்டப்பட்டு அமல் செய்துவிட்டு பிறரை பற்றி அவதூறாக பேசுவோமே ஆனால் நம்முடைய அமல்கள் அங்கு இடம் மாறுகின்றது. அதைத்தான் அந்த அடியான் பார்க்குறான். அப்போ அதனால் நமது நாயகர் திருமண ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? பேசுகிறேன்னு நீங்கள் மற்றவங்களை பற்றி புறம் பேசி அமலுக்கு கேடு உண்டாக்குறதை விட நீங்கள் வாயை மூடி சும்மா இருந்தாலுமே அதுவே பெரிய தஸ்பீஹ் அப்படின்ட்டாங்க. கைர் அதனால் நோம்பு மட்டும் இல்லை, நாம் பேசும்போது எந்த அமலாக இருந்தாலும் சரிங்க, அல்லாஹ் நினைப்பானேயானால் அந்த நம்மளால் பாதிக்கப்பட்டவருக்கு அதை பிடிங்கி கொடுக்க அல்லாஹ்வுக்கு சக்தி இருக்குது, அவங்ககிட்ட இருக்குது, அவனை பற்றி யாரும் பேச முடியாது. கைர் அல்லாஹு ஜல்லஷானு தஆலா அவன் ஏற்றுக்கிட்டான். என்ன தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, சால ரப்பா யூரியஹுல் மீசான், மீசானுடைய தராசு தட்டை காமின்னாங்க. அப்புறம் அதை காமிச்சான், பார்த்தாங்க, குல்ல கஃபத்தின் முலியே மாபைனல் மஷ்ரிக் வல் மகரிப், தராசுடைய ஒரு தட்டம் பார்த்தா தட்டுடைய ஒரு மனை அங்கே இருக்குது, இன்னொரு மனை வந்து இங்கே இருக்குது, கீழ்த்திசையில் ஒன்று, கிழக்கு திசையில், மேற்கு திசையில் ஒன்று, அப்படி இருக்குது அவ்வளோ பெரிய தட்டு. அதை பார்த்தவொன்னே இவ்வளோ தட்டை இவ்வளோ பெரிய தட்டை நான் என்னுடைய அமலை கொண்டு நல்ல அமலை கொண்டு நிரப்ப முடியுமா? அது முடியாது அப்படிங்கிற மாதிரி நினச்சி டக்குன்னு மயங்கிட்டாங்க, கீழே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க எழுந்திருக்கிறாங்க. இப்போ அதனால் நோம்பாளியை பொறுத்தவரையில் ஒன்றும் ஓதணும், குர்ஆன் ஓதணும் அல்லது ஜிக்ர் ஃபிக்ர் இருக்கணும், ஆனால் ஏதாவது தவறாக பேசிக்கிட்டுலாம் உட்காந்துருக்கக்கூடாது. அப்போ அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா தவறாக பேசினதுனால தகுத்தா பானின் நாச, மனிதர்களை பற்றி தவறாக பேசினார்கள் அன்று அந்த காலத்தில் 2 பெண்கள், அதனால் அவர்களுக்கு
நோன்பை தொடர முடியாத அளவுக்கு பலகீனமான நிலைமை வந்து பெருமானார்கிட்டே நாங்கள் நோன்பை திறந்துடலாமா அத்தா காதத்தா அந்த தத்துலஃபா இனிமேல் இருந்தால் எங்கள் உயிரே போயிடும் போல இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடிய நிலையெல்லாம் வந்ததுன்னா அதுக்கு காரணம் இப்படி தவறான ஒரு செயல் செய்தது தான். கயிறு அவங்களுடைய நோன்பு முடிஞ்சது எதனால் முடிஞ்சதுன்னா வாந்தி எடுத்தார்கள், அதனால் அவருடைய நோன்பு முடிந்தது. அப்போ கூடுமான வரையில் இந்த அமல் மட்டுமல்ல, எல்லா அமல்களையுமே நாம் காப்பாற்றி கொள்ள வேண்டுமானால் அடுத்தவர்களை பற்றி உயர்த்தியாக பேசணும், தாழ்வாக பேசக்கூடாது. அதனால் புறம் சொன்னாலுமே நம்முடைய அமலெல்லாம் போயிடுது அப்படின்னு நான் உறுதியாக அப்படி ஒன்று சர்டிஃபிகேட் நான் கொடுக்கல, புரிஞ்சுங்களா? எல்லா அமலுமே போயிடும் அப்படின்னு சொல்லலை. எல்லாம் மன்னிக்கிறவனாக இருக்கிறான், கபூர் ரஹீமாக இருக்கிறான். தப்பி தவறி நம்ம வாயில் வார்த்தைகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். யார் அந்த காலத்து அவுலியாக்களையே பெருசாக மதிக்கலை, அப்புறம் இப்போ உட்காண்டிருக்கிற ஆளையாக பெருசாக மதிக்க போகிறோம். அப்படி பார்த்தா ஒன்றுமே எல்லாமே எம்டி ஆகிடுவோம். ஆக இதெல்லாம் குற்றங்கள். அல்லாஹ் நாடினால் இந்த குற்றங்களுக்கு தண்டனை தரலாம், அல்லது நாம் மன்னிப்பு கேட்கும் பொழுது அல்லாஹ் நாடினால் மன்னித்து விடலாம். அப்பொழுது வாந்தி வந்ததனால் நோன்பு முறிந்தது, அதில் நம்ம உஷாராக இருக்கணும், புரிஞ்சுக்கலாம்? ஹைர் அல்லாஹ் ஜல்லுஷானு தஆலா. ஆக நமது நாயக திருமேனி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆலிம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் காட்டுறாங்க. அதாவது இது ஆலிம்கள் உலமாக்கள் ரசூலுல்லாஹ் தங்களை எப்படி பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிறது உலமாக்களுக்கு தெரியும். இருந்தாலும் இப்போ உலமாக்கள் மட்டுமா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாருமே பார்க்கணுமில்ல. அப்போ எல்லாருமே பார்க்கும் பொழுது அந்த ஆலிம்களை அணுக வேண்டும் அல்லவா? இதே நேரத்தில் ஆலிம்கள் என்று சொல்லும் பொழுது அரபி பாஷையை அறிந்தவர்கள் மட்டுமல்ல ஆலிம்கள். அது அரபி பாஷை என்று எல்லா மதத்தினருமே அறிவார்கள். வெளிநாடுகளுக்கு சென்று வேலை வாய்ப்பை பெற வேண்டும் என்பதற்காக எல்லா மதத்தினருமே அரபி பாஷை கற்றுக்கிறார்கள். அதனால் அதை வச்சு மட்டும் நாம் தீர்ப்பு சொல்ல முடியுமா? அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்? இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹி அல் உலமா. எனது அடியார்களில் என்னை பயப்படுபவர்கள் யார் தெரியுமா? ஆலிம்கள் தான். ஆலிமாக இருந்தால் என்னை பயப்படுவார், இல்லை என்றால் என்னை எப்படி பயப்படணும்னு அவருக்கு தெரியாது. நான் என்னென்னு சொன்னேன்னு முதல்ல அவருக்கு தெரியணுமில்ல, என் ஹபீப் என்னென்னு சொன்னாங்கன்னு தெரியணுமில்ல. அதுவே தெரியாத ஒருத்தர் என்னத்தை பயப்படுவார் எனக்கு? அதனால் என்னை பயப்படுவர்கள் யார் என்றால் ஆலிம்கள் தான் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ அருமை நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலிமை எந்த அளவு உயர்வாக பார்க்கின்றார் என்று சொன்னால், மன் ஜலச இந்தல் ஆலிமி சாத்தைனி அவ் சமிய மின்ஹு கலிமத்தைனி அவ் அக்கலமாஹு லுக்மத்தைனி அவ் மஷாமாஹு ஹுத்வத்தைனி ஆத்தாஹுல்லாஹு ஜன்னத்தைனி குல்லு ஜன்னத்தின் மிஸ்லு துன்யா மர்ரத்தைனி. அதாவது நீ ஒரு ஆலிம் பக்கத்திலே 2 சனப்பொழுது இருந்தால், அல்லது அவருடைய 2 பேச்சை கேட்டால், அல்லது அவரோடு இருந்து 2 கவளம் உணவு உண்டால், 2 கவளம் உணவு உண்டால், அல்லது அவரோடு இருந்து அவருடைய கையை பிடித்து 2 எட்டு அப்படி அடி நடந்து சென்றால் அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்தில் மிகப்பெரிய இடத்தை தருகின்றான். அது 2 ஜனத்தை தரான். அது ஒன்றும் இந்த துனியா மாதிரி 2 மடங்கு, ஒவ்வொன்றும் இந்த துனியா மாதிரி 2 மடங்கு. ஆக 4 மடங்கு இடம் அங்கே கிடைக்கி. 4 மடங்கு இடம் அங்கே எங்க 2 பேச்சை கேட்டுட்டு அவ்வளோ பெரிய இடமா ஒரு ஆளுக்கு? அவ்வளோ பெரிய இடமா? லவ் லம் அர முஹம்மதன் லஹலத்தன் ல கஃபர்த்து. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சனப்பொழுது என் பார்வையிலிருந்து, என் கண் பார்வையிலிருந்து மாறிவிடுவீர்களே, ஆனால் அந்த நேரம் நான் முஸ்லீமாகவே இல்லை என்று சொல்லுகின்றார்கள் இமாம் அபுல் ஹசன் சாதுலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்களாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. இப்போ நாம் பார்த்தோம், எங்கே நம்முடைய மர்த்தபா அவ்வளோவா முஹம்மது ரசூலுல்லாஹ் சனப்பொழுது மாறாமி பார்ப்பதற்கு. அதனால் தாங்கள் யார்? அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய வாரிசு. தாங்கள் வந்து ஆலிமாக இருக்கிறீங்க, அதனால் உங்களை ஒரு சேரில் உட்கார வச்சுக்கிட்டு நான் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஏன் பெருமானாரைத்தான் பார்க்க முடியவில்லை, பெருமானாருடைய வாரிசையாவது பார்த்து கொண்டிருக்கலாமே என்று. அதனால் என் பார்வை உங்கள் பக்கமே நின்று கொண்டிருக்கின்றது. அப்போ அல்லாஹ் ஜல்லுஷானு தஆலா ஆக அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து பெருமானார்கிட்ட வரும் பொழுது ஜிப்ரீலை வந்து எல்லாராலையும் பார்க்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானாருடைய துவா இருந்தால் அது தனிப்பட்ட நிலைமை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலான்னு சொல்லுகின்றார்கள். இப்னு அப்பாஸ் தானுங்களே சொல்லுகின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், காலலி அந்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம்மா ராய்த்து ஜிப்ரீல ஃபி சூரத்திஹி. ஜிப்ரீலை அவர்களுடைய கோலத்திலே நான் பார்த்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், லம் யரஹு ஹல்குன் இல்லா அமிய இல்லா ஐயக்கூன நபியன் வலாக்கின் லதாவத்துல்லாஹ் லக்க. ஜிப்ரீலை அவர்களுக்கே உண்டான ஒரு தோற்றத்தில் நபிமார்களால் தான் பார்க்க முடியும், எல்லாராலும் பார்க்க முடியாது. அப்போ நீங்கள் நபி அல்லவே, இருந்தாலும் நான் அல்லாஹ்விடம் துஆ செய்தேன், இவர்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னேன். அப்படி ஒரு பார்வை, ஆற்றல் உள்ள ஒரு பார்வை உமக்கு அல்லாஹ் கொடுத்தான்.
அப்போ அருமை நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ நமக்கு இருக்குமேயானால், ஜிப்ரீலை நபி அல்லாது சாதாரண மனிதர் பார்க்க முடியாது. அப்படி பார்த்தால் அந்த சாதாரண மனிதனுடைய கண் இல்லாமல் போகும். ஆனால் ஜிப்ரீலை அவர்களுக்குரிய கோலத்திலே பார்த்த பிறகும் கூட அந்த கண்ணிலே பாதிப்பு வராமல் இருக்க வேண்டுமானால், அந்த கண் அப்படி ஒரு ஆற்றலை பெற வேண்டுமானால், அது நம்முடைய அமலிலே பெற முடியாத அருமை நாயகத்துடைய ஒரு துஆவிலே பெற்றுவிடலாம். அது இப்போ நாமெல்லாம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு விழுவர்மூல காபத்துல்லா, அந்த காபத்துல்லாவே என்ன பெருமானாருடைய விருப்பப்படி வந்தது தான். பைத்துல் மக்தஸ் பக்கம் இருந்தது. கதனரா தக்கல்லபஜி பிஸ்ஸமாய், வானத்தின் பக்கம் அப்படி நோக்குகின்றீர்களே ஹபீபே முகமதே. எதனால்? காபத்துல்லா கிபிலா வாக்கணும்னு தானே, அந்த எண்ணத்தில் தானே. பலனு வள்ளி என்ன கிபிலத்தன் தரலாக ஃபவல்லி வஜஹக ஷத்ரல் மஸ்ஜிதுல் ஹராம். அதனால் அந்த ஹரம் ஷரீஃபின் பக்கம் உம்முடைய முகத்தை நாம் திருப்புகின்றோம், நீரும் திரும்பி விடுவீர்களாக என்று அல்லாஹ் சொல்கிறானே. அந்த நேரத்தில் பெருமானார் அப்படியே திரும்பினாங்க. இப்போ 2 பக்கமும் திரும்பின மஸ்ஜித் வந்து இப்போ அங்கே இருக்குது. நாம் பார்த்தோம், மக்காவுக்கு போயிருக்கும் பொழுது பார்த்தோம். சரி, இந்த வகையும் கூட பெருமானாருக்கு தான் வந்தது. ஆனால் பெருமானார் திரும்பிய உடனே பின்னால் இருந்து அவ்வளோ பேருமே திரும்பி விட்டார்கள். பின்னால் இருந்து அவ்வளவு பேருமே திரும்பி விட்டார்கள். காரணம் என்ன? அவங்க என்ன கண்ணை மூடிக்கிட்டா இருந்தாங்க? கண்ணை திறந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. கண் முன்னால் முகமது ரசூலுல்லா இருந்தார்கள். கண் முன்னால் முகமது ரசூலுல்லா இருந்தார்கள். பெருமானார் திரும்பிய உடனே எல்லாரும் திரும்பினார்கள். என்றால் இவர்களுக்கு வஹி வரவில்லையே, வஹி முகமது ரசூலுல்லாவுக்கு தான் வந்தது. அதனால் சல்லு கமாராய்த்து மூனி உசல்லி, தொழுகையில் நான் எப்படி தொழுகின்றேனோ அப்படி என்னை பார்த்து தொழுவுங்கள் என்று. அப்போ பெருமானார் எப்படி நிலையில் கியாமல் நின்னாங்க, ருக்குல வந்தாங்க, சஜிதாவில் போனாங்க. அப்போ அந்த நினைவு வருது பார்த்தீங்களா நமக்கு? அப்போ தொழுகையில் அவர்கள் எப்படி தொழுதார்கள் என்ற அந்த நினைவு வருது பார்த்தீங்களா? கயிறு எப்படியோ அஸ்ஸலாமு அலைக்கா ஐயோ நபி என்று சொல்லும் பொழுதாவது முகமது ரசூலுல்லாவுடைய முகம் வர வேண்டும். நாம் அஸ்ஸலாமு அலைக்கா ஐயோ நபி என்று சொன்னாலும் முகமது ரசூலுல்லாவுடைய முகம் எங்கே வரும்? முகமது ரசூலுல்லாவை நேரிட்டு பார்த்தாயா, அன்றி முகமது ரசூலுல்லாவை கனவிலே தான் பார்த்தாயா? இரண்டையுமே பார்க்கவில்லை. பின் அஸ்ஸலாமு அலைக்கு ஐயோ நபி என்று எப்படி சொல்லுவது? அப்போ இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து பார்க்கும் பொழுது கண்ணு பார்வை போயிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவின் காரணமாக அந்த ஆற்றல் பெற்றாங்க. இப்போ இந்த ஜிப்ரீல் வந்து மற்ற தோழர்களோடு பெருமானார் இருக்கும் பொழுது ஜிப்ரீல் வருகை தருவார்கள். அப்பொழுது வந்து ஒரு மனித தோற்றத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகை தருவார்கள். அந்த மனித தோற்றம் வந்து தஹியத்துல் கல்பி என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர், ஒரு சஹாபி. அந்த தஹியத்துல் கல்பி சூரத்தில் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து வருவாங்க, அந்த தோற்றத்தில் வருவாங்க. இப்போது சஹாபாக்களோடு பெருமானார் அமர்ந்திருக்கும் பொழுது அந்த தஹியத்துல் கல்பிங்கக்கூடிய அந்த சஹாபி இருக்கிறாங்க. இப்போ ஒரு தோழர் வராங்க புதுசாக. இது வந்து தஹியத்துல் கல்பியான்னு தெரியாது, ஜிப்ரீலான்னு தெரியாது. இப்போ பெருமானார் கேட்டாங்கன்னா இது யாருன்னு, அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு தான் தெரியுமாங்க. ஏன்னா ஒரு கால் தஹியத்துல் கல்பின்னா அது ஜிப்ரீலாக இருந்தா, ஒரு கால் ஜிப்ரீல்னு சொன்னால் அது தஹியாவாக இருந்தா, என்னத்துக்கு இந்த பிரச்சனை? கேள்வி கேட்டவங்ககிட்டே விட்டுருவோம் விடையே, அது உங்களுக்கு தான் தெரியும். அப்புறம் அவங்க சொல்லிட்டு போட்டோம் தீயாவா சரி ஜிப்ரீலான்ட்டு. அப்போ சஹாபாக்களை பொறுத்தவரையில் பெருமானார் எங்களுக்கு அறிவை கொடுத்து விட்டார்கள் என்று நினைக்க மாட்டார்கள். பெருமானார் எங்களுக்கு அறிவை கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். அறிவை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அப்போ எப்படி அந்த வீடு இருளாக, வீட்டில் இருந்த பொருள்கள் இருளாக, துணி ஊசி எல்லாம் இருளாக, பெருமானார் வந்த உடனே அந்த பெருமானாருடைய திருமேனி ஒளியை கொடுத்து கொண்டே இருந்ததல்லவா? அதனால் 100 எனக்கூடிய அறிவே 100 தான். புரிஞ்சுங்களா? இல்மு இருந்தால் தான் மனிதன் பிரகாசிக்கின்றான். இல்மு இல்லைன்னா அவனுக்கு பிரகாசமே கிடையாதுங்கள. ஆக அந்த அறிவை கொடுத்து கொண்டே இருப்பவர் நமது நாயகர் திருமதி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை பார்க்க வெளியில் பார்த்தா லாஹிரில் பெருமானார் எழுத படிக்க தெரியாதவர்கள். அப்படி தான் வெளிப்படையான வாழ்க்கை வரலாறு. அதே நேரத்தில் பார்த்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயும் இல்லை தந்தையும் இல்லை. வயிற்றில் இருக்கும் பொழுது தந்தை போயாச்சு, ஆக சிறுபிராயத்திலே தாய் போயாச்சு. அப்படி இருக்கும்பொழுது நற்பண்புகள், எப்படிப்பட்ட பண்புகள் பெருமானாருடைய பண்புகள், எழுத படிக்க தெரியலங்கிற நிலையில் எப்படிப்பட்ட அற்புதமான அறிவு நமது நாயக திருமணி. அவர்கள் கொண்டு வந்த குரானையும் லட்சோப லட்ச அதிசயங்களையும் வைத்து தானே இன்று பாரெல்லாம் உலக முடிவு நாள் வரை ஆலிம்கள் வந்து பெருகி பருகியிருக்கின்றார்கள். இவ்வளோ பேரும் அவர்களுடைய ஞானத்தை வைத்து ஆலிமாக இருக்கும் பொழுது அவர்கள் எப்படி ஆலிமாக இல்லாமல் இருப்பார்கள்? அவ்வளோ பேருடைய இல்மை வைத்து நீங்கள் ஆலிம்கள் என்று சொன்னால் அந்த இல்மை எங்கேருந்து வந்தது? அங்கிருந்து தானே வந்தது. அதனால் அது இல்மின் மொத்தம் அல்லவா அது? அதனால் தான் பெருமானாரான மதீனத்துல் இல்ம் என்று சொன்னார்கள் நமது நாயக திருமதி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு. இமாம் புஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்களுடைய பாடலிலே அதையும் சொல்லுகின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு அற்புதம், தாய் தந்தை இல்லாத நிலையில் இப்படிப்பட்ட ஒரு அரும் குணம் புரிஞ்சுங்களா? ஒரு அம்மா கொண்டாந்து பழத்தை கொடுக்குறாங்க. பழம் ரொம்ப புளிப்பானது.
எப்பொழுதுமே சஹாபாக்களுக்கு கொடுத்து சாப்பிடும் பெருமானார் அன்று தானே சாப்பிடுகின்றார். ரசித்து ருசித்து அப்படி புன்முறுவலோடு சாப்பிட்றார். எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்தது, நமக்கு கொடுக்காமல் சாப்பிட மாட்டாங்களேன்ட்டு. அப்புறம் போயிட்ட பிற்பாடு கேட்கும் பொழுது அது ரொம்ப ரொம்ப புளிப்பானது, அதை நீங்கள் சாப்பிட்டு உங்களுடைய முகத்தை சுழிச்சிட்டிங்கன்னா அந்த அன்பளிப்பு கொடுத்த அம்மாவுடைய உள்ளம் வேதனைப்படும். யார் அந்த அன்பளிப்பு கொடுத்த அந்த அம்மாவுடைய உள்ளம் வேதனைப்படக்கூடாது அப்படின்னு நானே சாப்பிட்டேன். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு. இந்த மாதிரி பழத்தை நம்மளுக்கு கொடுத்தா கோபத்தில் தூக்கி அவங்க மூஞ்சிலே எரிஞ்சிடுவோம் நம்ம. ஆனால் தான் இப்படி ஒரு பழத்தை கொடுத்ததாக நினைத்து அது வேதனைப்படக்கூடாது என்பதற்காக நீ மிகுந்த சுவையுள்ள பழத்தை தான் கொடுத்தேன்னு அவ்வளோ சாப்பிட்ருக்குறாங்க. குப்பையை கொட்டின அம்மாவுக்கு துவா செஞ்சுருக்கிறாங்க. ஒரு நாள் வரலன்னா போய் ஜுரத்துக்காக துவா செஞ்சுருக்கிறாங்க. அதே பாதையில் போயிருக்கிறாங்க, வேறு பாதையிலாவது போயிருக்கலாம். ஏன் இன்று நம்ம எதிர்பார்த்த அந்த பெண்மணி நம் தலையில் குப்பையை கொட்டினால் மகிழ்ச்சி அடையும், நாம் போகவில்லை என்றால் காணவில்லையே என்று அதனுடைய உள்ளம் வேதனைப்படும். இதெல்லாம் நற்குணங்களின் காரணமாக முகமது ரசூல்லா சிறப்பு பெறவில்லை, முகமது ரசூலுல்லாவின் காரணமாக நற்குணங்கள் சிறப்படைந்தது. அதனால்தான் இன்னகலா அலா குலுக்கின் அலூயும் அல்லாஹு தாலா நற்குணங்களே உங்களை கொண்டு தான் மேன்மை அடைந்தது என்று சொல்லுகின்றான். அனைத்தையும் ஹயாத்தாக்கியவர்கள் நமது நாயக திருமதி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆரம்பத்திலே அன்றைய நாளிலே முகமது ரசூலுல்லா ரசூலுங்கிறதையே ஏலான் பண்ணலைங்களே. அப்போவுமே அந்த மனிதர் வந்து இங்கே நின்றுட்டு போனால் பெருமானா ஸல்லல்லாஹு அங்கேயே நின்றுட்டாங்க 3 நாள். அன்ன ரஜுலன் வாத நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்தியோ ஃபி மக்கானி. போனவன் மறந்துட்டான் நசிய ரஜுலு அல் யௌமல் அவ்வல சானிய சும்ம ரஜா ரஜுலு ஃபில் யௌமி சாலிசி. 3ஆவது நாள் தான் அங்கே வந்து பார்க்குறான். அந்த இடத்துல பெருமானார் நிற்கிறாங்க. வஜத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆச்சு அதிர்ச்சி ஆகிட்டான் அந்த மனிதன். அப்போ தான் யா ஃபத்தாஹ் வக்கத் ஷகக்த அலைய ஆனால் ஆகுனா முன்ச சலாசத்தி ஐயாமின் அந்த தளிருக்க. உண்மை எதிர்பார்த்தே 3 நாளாக நான் இங்கே நிற்கின்றேன். அப்போ பெருமானார் தான் ரசூல் நபிங்கிறதே டிக்ளேர் ஏலான் பண்ணலை. அதற்கு முன்பதாகவே முகமது பின் அப்துல்லாவாக எல்லாம் பார்த்தார்கள். அந்த நேரத்திலேயே அந்த மனிதர் நில்லுங்க வரன்ட்டு போயிட்டார். சரி நிற்கிறேன்ட்டாங்க, அவ்வளோதான். 3 நாளாக நின்னாங்க அந்த இடத்துல. நமது நாயக திரும்பி இடையில போயிருக்கலாம், வந்து பார்த்துட்டு அவருக்கு கவனம் வந்து வராரு, ரசூல்லா இல்லை, திரும்ப போயிடுவார். பெருமானார் நினைக்கிறாங்க அப்படி வந்து நாம் இருந்தால் அவருக்கு வந்தது பிரயோஜனம், நாம் இல்லைன்னா அவர் வந்தது வீணாக ஒரு சிரமம் அவர் படக்கூடாது. இதெல்லாம் மனிதர்கள் செய்யக்கூடிய காரியமா? இதெல்லாம் யாரால் செய்ய முடியும்? அப்போ இப்படிப்பட்ட அற்புதமான குணங்கள் இதெல்லாம் தாய் தந்தர் இருந்து தான் இந்த குணங்களை எல்லாம் படித்து கொடுக்க வேண்டும். தாயும் இல்லை தந்தையும் இல்லை, எப்படி இந்த குணம் வந்தது? இப்போ இமாம் பூஸ்ரி ரலியல்லாஹு தஆலா கஃபாக பில் இல்மி ஃபில் உம்மி மூஜிஸதன் ஃபில் ஜாஹிலியதி வத்தாதீபி ஃபில் யுதுமி. இதை அற்புதமாக சொல்லுகின்றார்கள் இமாம் பூஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி கைர் அல்லாஹு ஜல்லஷானு தாலன். அதனால் அந்த பறவையை பொறுத்தவரையில் அனசோடு போகிறாங்க அந்த தோட்டத்துக்கு. மாயக்கூல் ஹாச தயிர், இந்த பறவை என்ன சொல்லுகின்றது தெரியுமா என்று கேட்டார்கள். அல்லாஹு ரசூல் ஆலம் விதாலிக்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அது சொல்கிறது, யா ரப்பி கலக்தனி ஆகுமா அசப்த பசரி இன்னி ஜாயுன் ஃபர்சுகுனி. அல்லாஹ் என்னை குருடா படைச்சிட்ட, என்னுடைய கண்ணில் பார்வையே இல்லை, அப்புறம் இப்போ எனக்கு பசி இருக்குது, நான் எப்படி போய் உணவு தேட முடியும்? நீ தானே எனக்கு உணவு தரணும் இப்போ அப்படின்னு சொல்லு. அல்லாஹு தாலா வந்து ராசிக்காக இருக்கிறான், அதாவது ரஸ்ஸாக்காக இருக்கிறான். அல்லாஹு தாலா ரஸ்ஸாக்காக இருக்கிறான். இப்போ சாதாரணமாக நாம் வந்து கீரை வாங்குகிறோம், நம்மக்கிட்டேருந்து கீரை காசு வாங்காது, கீரைக்காரி தானே வாங்குவாங்க. அதே மாதிரி பால் வாங்குகிறோம், பாலுக்கு நம்ம காசு கொடுக்குறதில்ல, அந்த பால்காரருக்கு தான் கொடுக்குறோம். இறைச்சிக்காக காசு கொடுக்குறோம், ஆடு நம்மக்கிட்ட வாங்கிச்சா காசை இறைச்சிக்காருக்கு தான் கொடுத்தோம். அப்போ அந்த ஆடு நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் கிடைக்குது, கோழி ஃப்ரீயாக தான் கிடைக்குது, அரிசியெல்லாம் ஃப்ரீயாக தான் கிடைக்குது. ஏன் ஃப்ரீயாக கிடைக்குது? இதெல்லாம் நமக்கு ஃப்ரீயாக கொடுத்தா தான் அல்லாஹ் சொல்ல முடியும், நான் தான் ராசிக்குன்னு சொல்ல முடியும். எல்லாம் காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு கொடுக்க முடியுமா? அப்போ இடையில உள்ளவங்களாம் காசு வாங்கிக்கிறாங்க. இடையில உள்ளவங்களாம் காசு. காஷ்மீர் ஆப்பிள்னு சொன்னால் அந்த இடத்துல அந்த ஆப்பிள் எவ்வளோ விலைக்கு போச்சு தெரியுமா? அவ்வளோ குறைவான விலை. அது அங்கேருந்து கைமாறி நம்மக்கிட்ட வரும்பொழுது தான் அதனுடைய விலை எங்கோ நிற்குதுன்னு சொல்லிவிடுவோம். ஏன்னா ஒவ்வொரு பொருளையும் விலையறிஞ்சு உட்காந்து பேசிட்டு இருக்க முடியாது நம்மளால். ஏன்னா நான் ஒன்றும் காய்கறி வியாபாரி கிடையாது, சரிதான்ல. ஆக அல்லாஹ் தாலா தான் ரஸாக் அப்படிங்கிறது, பல்ல கொடுத்தவன்
மெல்ல கொடுக்க மாட்டானா? அவன் பல்ல கொடுத்துட்டா மெல்ல கொடுக்குறான். பல்ல கொடுக்கறதுக்கு முன்னையே தாயினுடைய மார்பகத்து பாலை மெல்ல கொடுத்தவன் அல்லாஹு ஜல்லஷானு வத்தாலா. பல்ல கொடுத்துட்டு கொடுக்கறது இல்லையே. கயிர் ஆக அந்த குழந்தையானது குழந்தை பிறந்த உடனே குழந்தையின் மீது குழந்தை பிறந்த உடனே அமுதை வைத்தால் தாயானவள் உடனே அந்த அமுதை வந்து சுவைக்கின்றது, சுவைத்து விழுங்குகின்றது. இதை சுவைக்கணும் விழுங்கணும், இது ரெண்டும் அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்தது யார்? ஆசிரியரே கிடையாது. இப்போ அமுதை வச்சுட்ட பிற்பாடு, மார்பகத்தை வச்சுட்ட பிற்பாடு அது சும்மாவே இருக்கலாம், வாய் சுவைக்காமல் இருக்கலாம். ஏன்னா சுவைச்சா பால் வரும்னு அதுக்கு தெரிஞ்சால் தான் சுவைக்கும். அப்படி வந்துட்டா விழுங்கணுன்னு அதுக்கு தெரிஞ்சால் தான் விழுங்கும், இல்லைன்னா அப்படியே வச்சுட்ருக்கணும். சில பெண்ணுங்க உம்மாட்ட அடம் பிடிச்சிக்கிட்டு சோறு ஊட்டினா அல்லது மருந்து கொடுத்தா மருந்தை குடிக்கிறது இல்லை, வாயில் வச்சுட்டு கொப்பளிக்கிறது கீழே. சில குழந்தைங்களுக்கு மருந்து கொடுக்குறேன்னு மூக்கையை பொத்திக்கிட்டு அப்போ தான் முழுங்கும். ஏன் முழுங்கும்? இல்லைன்னா வாயில் வச்சுட்டு வெளியில் கூப்பிடிச்சிடும். இப்படி வளர்ந்த பிள்ளையே வாயில் வச்சுட்டு வெளியில் கூப்பிடுங்கும் பொழுது இத்தூணு பிள்ளை வாயிலேருந்து வெளியில் கூப்பிடாமல் உள்ளே முழுங்குது. எப்படி முழுங்குது அது? அப்போ சுவைக்கணும், இதை விழுங்கணுங்கிற அந்த இல்மை கொடுத்தது அல்லாஹ். அப்போ ஆரம்பத்தில் அந்த இல்மையே எந்த அல்லாஹ் கொடுக்குறானோ அந்த குழந்தைக்கு காலமெல்லாம் இல்மை கொடுக்குறது அல்லாஹ் தான். அப்போ நம்ம எக்காலத்தில் நமக்கு இல்மு ஞானம் வந்தாலும் அல்லாஹ்தான். கைரப்பா அல்லாஹு ஜல்லஷானு வத்தாலா. அப்போது ரஸாக் ராசிக்காகி அல்லாஹு தாலா குழந்தைக்கான அந்த உணவை அன்னையின் மூலமாக கொடுக்குகின்றான். அன்னையினுடைய மார்பகத்தின் பாலின் மூலமாக அந்த குழந்தைக்கு உணவை கொடுக்கின்றான். அன்னையின் மூலமாக குழந்தைக்கு உணவை கொடுக்கின்றான். அப்பொழுது அன்னையின் மூலமாக குழந்தைக்கு உணவு கொடுக்கின்றான் யார்? ரஸாக்காகி அல்லாஹு தாலா. அந்த மாதிரி இல்மை உடைய அல்லாஹு தாலா அலீம் அவன் தான், ஹக்கீம் அவன் தான். அதாவது வெளிப்படையான அறிவுகள், இன்னும் மறைமுகமான ஞானங்கள் எல்லாம் அவனுக்கு தான் சொந்தம். அலீம் ஆகிய அல்லாஹ், ஹக்கீம் ஆகிய அல்லாஹ், ரஸாக் ஆகிய அல்லாஹ் அன்னையின் மூலமாக குழந்தை கொடுத்த குழந்தைக்கு பால் கொடுக்கின்றவன் அலீமான ஹக்கீமான அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாவின் மூலமாக லாஹிரான அல்மையும் தருகின்றான், பாத்தினான இல்மையும் தருகின்றான், ஷரியத்துடைய இல்மையும் தருகின்றான், தரிகத்துடைய இல்மையும் தருகின்றான். அனைத்து இல்மையும் முஹம்மது ரசூலுல்லாவின் மூலமாக அல்லாஹ் தருகின்றான். மை யுரீதுல்லாஹ் பிஹி ஹைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன் இன்னமானல் காசிமு அல்லாஹ் யுஹ்தி. தீனுடைய விளக்கத்தை அல்லாஹ் கொடுப்பான். ஒருவரை உயர்ந்த நிலையில் அல்லாஹ் நாடி விடுவானே, ஆனால் பிரியம் வைத்தால் கொடுத்துருவான், தீனுடைய விளக்கத்தை கொடுப்பான். அதை என் மூலமாகத்தான் அல்லாஹ் கொடுக்கின்றான். அல்லாஹ் கொடுப்பவன் என்று சொன்னார், நான் பங்கீடு செய்கின்றேன் என்று சொன்னார் நமது நாயகத்தின் என்று சொல்லி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய கல்பில் வந்து அல்லாஹ் உட்கார வைக்க வந்தான். அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ். அப்போது நம்மை படைத்து நம்மை பரிபாலிப்பவன் அல்லாஹு ஜல்லஷானு வத்தாலா. நான் முதல்ல சொல்லும்போது ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, ஆலிம்கள் பக்கத்தில் இருந்தால் அவ்வளோ பெரிய இடத்த அல்லாஹு தாலா ஜன்னத்தில் தரான்னு சொன்னேன். 2 சனப்பொழுது ஆலிம் பக்கத்தில் இருந்து 2 பேச்சை கேட்டா, 2 புடி சோறு அவங்களோட இருந்து சாப்பிட்டா, 2 அடி அவங்களோட எடுத்து நடந்துட்டா, ஜன்னத்தில் அவ்வளோ பெரிய இடத்த தரான். அதாவது துனியா மாதிரி 4 மடங்கு இடம் கிடைக்குதுன்னு சொன்னேன். அத்தாஹுல்லாஹ் ஜன்னத்தைனி குல்லு ஜன்னத்தின் மிஸ்ல துன்யா மரத்தைன். ஜன்னத்தில் அவ்வளோ பெரிய இடம் இருக்கான்னா தாராளமாக இருக்குது. தாயினுடைய வயிற்றில் 10 மாதம், தாயினுடைய வயிற்றில் 10 மாதம், அது எவ்வளோ சின்ன இடம். இந்த துனியாவில் பெருமானார் சொன்னது 60-70 இடையில போகலாம். அவமார் உம்மத்தி மாபேன சித்தின் இல்லா சபீன், அல்லது அதிகமாக போனால் 100 வருஷம் வாழ்கிறாருங்க. ஒரு 100 வருஷம் வாழக்கூடிய இடம் எத்தனை லட்சம் சதுர மைல். ஆனால் ஆகிறது காலமெல்லாம் நீ வாழுவ. அப்போ அது எவ்வளோ பெருசாக இருக்கும்? அவ்வளோ பெருசில் இருக்கும் பொழுது ஒரு ஆலிம் பக்கத்தில் இருந்தால் இந்த மாதிரி துனியா மாதிரி 4 மடங்கு இடம் கொடுக்குறதுல என்ன ஆச்சரியம்? இப்பொழுது அருமை நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலிம்களை தன்னுடைய வாரிசு என்று சொன்னார்கள். ஆலிம்களை தன்னுடைய வாரிசு என்று சொன்னார்கள் என்று சொன்னால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? நீ 2 சனப்பொழுது அவர்கள் பக்கத்தில் இருந்தாலுமே உனக்கு அல்லாஹ் இந்த துனியாவை போல் 4 மடங்கு இடத்தை சொர்க்கத்திலே கொடுப்பான். 2 பேச்சை கேட்டாலுமே அவரிடத்திலிருந்து ஒரு 2 பேச்சு பேசி உனக்கு மறுமையில் அவ்வளோ பெரிய வாழ்வை வாங்கி கொடுக்குறவங்க. அவங்க ஒரு 2 பேச்சை பேசி 2 பார்வை பார்த்து 2 பேச்சை பேசி அவ்வளோ பெரிய வாழ்வை உனக்கு மறுமையில் வாங்கி கொடுக்குறவங்க என் வாரிசு இல்லாமல் பின்ன யார் வாரிசாக இருப்பாங்க? அவங்க பின்ன வேறு யார் வாரிசாக அவங்க இருப்பாங்க சொல்லுங்கப்பா. அப்பொழுது ஒவ்வொரு ஆலிமும் என்ன நினைக்க வேண்டுமானால், யார சொல்லலாம், என் பக்கத்தில் 2 சனப்பொழுது இருந்துட்டு போயிட்டான்னா
இந்த துனியா மாதிரி 4 மடங்கு இடங்கும் அவனுக்கு ஜன்னத்தில் கிடைக்கும்னு சொல்கிறீங்களே, அப்படி உண்மையிலேயே அவருக்கு கிடைக்குமா? அப்படி உண்மையிலேயே அவருக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு நான் இருக்கிறேனா? அந்த நிலையில் நான் இருக்கிறேனா? இந்த தவறு செஞ்சுருக்கிறேனே, இந்த தவறு செஞ்சுருக்கிறேன், இந்த தவறு செஞ்சுருக்கிறேனே, என் பக்கத்தில் இருந்தாலும் இவருக்கு அவ்வளோ பெரிய இடம் கிடைக்கும். அப்போ எப்படி? நான் ஆலிமா இருந்தால் அந்த இடம் அவருக்கு கிடைச்சாகணுமே. அப்போ எப்போ அந்த இடம் அவருக்கு கிடைக்காத அப்போ நான் ஆலிம் இல்லையா? அதனால் உலகம் என்னை ஆலிம் என்று சொல்லி என்ன செய்ய யார் சொல்ல? நீங்கள் என்ன ஆலிமா பார்க்குறீங்களா? நீங்கள் என்னை ஆலிமாக பார்த்தால் தக்வாவை கொடுங்கள். நீங்கள் என்னை ஆலிமாக பார்த்தால் என் பக்கத்தில் 2 சனப்பொழுது இருப்ப ஒரு ஜன்னத்திற்கு போகணும். ஜன்னத்தில் இவ்வளோ பெரிய இடத்தை அவர் அடைஞ்சாகும். இப்படி ஒரு முனாஜாத் எந்த நேரமும் உலமாக்களுடைய இதயத்தில் இருந்து கொண்டே இருந்தால் நமது நாயக திருமதி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதுமே நீ என்னுடைய வாரிசு தான்பா, உன்னை என்னுடைய வாரிசாகவே நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அன்று பனி இஸ்ரேலுடைய நபிமார்களுக்கு சமமானவர் என்று இமாம் கஸ்ஸாலியை காட்டினேனே, இப்பொழுதும் அனைத்து நபிமார்களுக்கும் என்னுடைய வாரிசை பார் என்று உன்னை காட்டிக் கொண்டிருக்கின்றேன். நான் அப்படிப்பட்ட ஆலிமாகத்தான் இருக்கின்றாய். கைரப்ப இறையச்சம் தக்வா அதை தரக்கூடியது இந்த நோன்பு தான். ஷஹரிலிருந்து இஃப்தார் வரை ரகசியமாக வீட்டிலே நாம் இருக்கலாம். அந்த நேரத்தில் சாப்பிட்டு விடலாம், தண்ணீர் குடித்து விடலாம், செய்ய மாட்டோம். யார் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் பார்க்கின்றான் இங்கே இருந்து. அதனால் நான் சாப்பிட மாட்டேன், தண்ணீர் குடிக்க மாட்டேன். வெளியில் போய் என்ன நோம்பாளி மாதிரி காட்டிக்கலாம், உள்ள ரகசியமாக நான் சாப்பிட்டுடலாம், யாருக்கும் தெரியாது. வாயெல்லாம் நல்லா தொடச்சிக்கலாம், தெரியாது. இருந்தாலும் அல்லாஹ் பார்க்கின்றான். அப்பொழுது அல்லாஹு தாலா சஹர்லேருந்து இஃப்தார் வரைக்கும் தான் பார்க்குறானா? ஏன் இஃப்தார்லேருந்து அடுத்த நாள் சஹர் வரைக்கும் பார்க்க மாட்டானா? இடையில் அல்லாஹுக்கு தூக்கம் இருக்கா? நம்ம தான் பகலில் முடிச்சுட்ருப்போம், ராத்திரியில் தூங்குவோம். அல்லாஹுக்கு தூக்கம் இல்லையா? லாத்தாவுக்கு சின்னத்து வளானோம், சின்ன தூக்கம் பெரிய தூக்கம் அவனுக்கு கிடையாது. அப்போ இரவிலும் பகலும் அவன் விழித்து கொண்டிருப்பானே, குறைஞ்சது அவனுக்கு மூத்தாவது இருக்குதா? ஓஹோ ஹையும் தாயமுன் லாய மூத்து, ஹயாத்தாக தான் இருப்பான், நிலையாக இருப்பான், மூத்தே கிடையாது. அதனால் அவன் சஹரிலிருந்து இஃப்தார் வரை நாங்கள் ஒரு பருக்கை சாப்பிடாமல், ஒரு துளி நீர் குடிக்காமல், வீட்டிலே தனித்து யாரும் இல்லாமல் இருந்தாலும் கூட எங்களை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்று சஹரிலிருந்து இஃப்தார் வரை ஒரு சிறு சோற்று பருக்கை கூட விழுங்காமல், தண்ணீர் விழுங்காமல் இருக்கின்றோமே, அந்த அல்லாஹ் 24 மணி நேரமும் எங்களை பார்க்கின்றான். அந்த அல்லாஹ் ஒவ்வொரு வாரமும் எங்களை பார்க்கின்றான். அந்த அல்லாஹ் ஒவ்வொரு மாதமும் எங்களை பார்க்கின்றான். அந்த அல்லாஹ் ஒவ்வொரு வருஷமும் எங்களை பார்க்கின்றான். அந்த அல்லாஹ் நாங்கள் பிறந்ததிலிருந்து மரணிக்கும் வரையும் எங்களை பார்க்கின்றான். அந்த அல்லாஹ் நாங்கள் பிறப்பதற்கு முன்பு கருவறையில் எங்களை பார்த்து எங்களுக்கு வாழ்வு தந்தவன். அந்த அல்லாஹ் அதற்கு முன்பு தந்தையினுடைய முதுகந்தண்டிலே எங்களை தவள விட்டு பார்த்தவன். அந்த அல்லாஹ் அதற்கு முன்பு தந்தையினுடைய முதுகந்தண்டிலே வருவதற்கு முன்பதாகவே நீர்த்துளியிலே மட்டுமா எங்களை அல்லாஹ் பார்த்தான்? விந்து துளியிலே மட்டுமா எங்களை அல்லாஹ் பார்த்தான்? அதற்கு பிறகு இரத்தத்திலே எங்களை பார்த்தவன் அல்லாஹ். இரத்தத்திலே எங்களை பார்த்து ஜிக்ர் செய்தவன் அல்லாஹ். அந்த இரத்தமாக நாங்கள் மாறுவதற்கு முன்பு ஒரு ஆடிலே, ஒரு கோழியிலே, ஒரு ஒட்டகையிலே நாங்கள் இருக்கும் பொழுதும் கூட எங்களை பார்த்தவன். அதற்கு முன்பு தாவர வர்க்கங்கள், எங்களுடைய தாய் தந்தை சாப்பிட்ட ஆகாரங்கள் மட்டுமல்ல, காய்கறிகளோ நெல்லோ மட்டுமல்ல, அவைகளை சாப்பிட்ட விலங்குகளிலும் எங்களை பார்த்தவன். அந்த காய்கறிகளிலும் எங்களை பார்த்தவன். அந்த காய்கறிகளில் உருவாவதற்கு காரணமான அந்த மண்ணிலே எங்களை கண்டவன். அங்கிருந்து ஊறி வந்த தண்ணீரிலே எங்களை கண்டவன். ஆதம் நபி மட்டுமா மண்ணுக்கும் தள்ளிக்கு இடையிலிருந்து வந்தவர்கள்? அல்ல அல்ல, நாங்களும் அந்த மண்ணிலிருந்து தண்ணீரிலிருந்து வந்திருக்கின்றோம். அந்த மண்ணிலிருந்து தண்ணீரிலிருந்து தான் வந்திருக்கின்றோம். அதைத்தான் அந்த மண்ணிலிருந்து தண்ணீரிலிருந்து தான் வந்திருக்கின்றோம். அதைத்தான் எங்கள் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இஸா வகாத்து ஃபிர் ரஹ்மி, தாயினுடைய கருவறையில் நீர் துளி போய் விழுந்து விட்டால், ஃபயாகுதுல் மலக்குல் முஅக்கல் ஷையன் மின் துராபின் அல் மகான் இல்லஸி யுத்ஃபனு ஃபீஹி, இந்த மனிதன் நாளை வளர்ந்து ஒரு காலத்திலே பின் இறந்து போய் ஒரு இடத்திலே இவனை அடக்கம் செய்து அங்கு மண்ணாகி போவான். ஆக இந்த உடலுடைய மண் எங்கு இந்த உடல் மண்ணாக போகின்றதோ அந்த மண் தானே இந்த உடலுக்கு வேண்டும். அதனால் மலக்கே நீர் சென்று அந்த கபுர்ஸ்தானிலே, அந்த கபரில் இருந்து மண்ணெடுத்து கொண்டு வாருங்கள். இவன் உடலுக்கான மண் அங்கே இருக்கின்றது. இது ஆற்றங்கரை மணலிலே செய்யப்படக்கூடிய பானை அல்ல. இந்த மனித உடலுக்கான மண் எங்கே எடுக்க வேண்டும்? இவன் இறந்த பிறகு எந்த இடத்திலே அடக்கப்பட்டு மண்ணாகி போகின்றானோ அந்த இடத்திலே மண் கொண்டு வாருங்கள் என்று மலக்குக்கு உத்தரவு போடுகின்றான் அல்லாஹ். உடனே அந்த மலக்கு அந்த மண்ணை எடுத்து வந்து தாயினுடைய கருவறையிலே தந்தையானவன் நீர்த்துளியை வைத்த உடனே அந்த நீர்த்துளியோடு ஃபயசுர்ருஹு அல நுத்ஃபா, அந்த நுத்ஃபாவோடு அந்த மண்ணை சேர்க்கின்றார்கள்.
அதன் நிமித்தம்தான் குழந்தையினுடைய வடிவம் வருகின்றது என்றார்கள் நமது நாயக திருமதி சூரிய கரீம் ஸல்லல்லாஹு. அப்படியே வடிவம் வந்தவரும் கூட ஆக 40 நாள் நீர்த்துளியாக இருக்கின்றது, 40 நாள் இரத்தக்கட்டியாக மாறுகின்றது, பின் 40 நாள் சதைக்கட்டியாக மாறுகின்றது. பிறகு சும்ம யக்கூன் அலகத்தன் மிசுல ஜாலிக சும்ம யக்கூன் முலகத்தன் மிசுல ஜாலிக்க. ஆக 4 மாதம் ஆனது. 4 மாதம் இப்பொழுது உடல் தான் இருக்கின்றது, ஆனால் உயிரில்லை. அதற்கு பிறகு சும்மா யபாசிலே அல் மலக்க ஃபயன்ஃபுக்ஃபி அர் ரூ. அதற்கு பிறகு தான் அல்லாஹ் மலக்கு உத்தரவுப்படுகின்றான். இந்த கூண்டிலே இருக்க வேண்டிய கிளியானது இந்த காட்டிலே இந்த மரத்திலே அல்லவா உட்கார்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த கிளியை பிடித்து கொண்டு வந்து இந்த கூண்டிலே விடுங்களேன். ஆக இந்த உடலுக்கான உயிர் அதோ ஆலமுல் அருவாகில் இருக்கின்றது. அந்த ஆன்மாவை கொண்டு வந்து இந்த உடலில் திணித்து விடுங்கள் என்று மலக்கு உத்தரவு போட, இந்த நம்முடைய உடலுக்கான நம்முடைய உயிரை அல்லாஹ் அங்கிருந்து அந்த மலக்கு கொண்டு வந்து உத்தரவின் மீது அந்த உயிரை கொண்டு வந்து உள்ளே நுழைத்தார் ஒரு மலக்கு. 4ஆம் மாதத்திலே 4ஆம் மாதம் முடிவிலே 5ஆம் மாதம் ஆரம்பத்திலே அந்த மலக்கானவர் அந்த உடலிலே உயிரை திணித்தார். அதே உயிரானது பின்னர் எடுக்கப்படும். இது 4ஆம் மாதத்திலே என்பது உறுதியாக தெரிகின்றது. ஆனால் ஒவ்வொரு மனிதனுடைய உயிர் எந்த வருஷத்திலே அது பிரியும் என்பது அல்லாஹ் அந்த மலக்குக்கு உத்தரவு போட்டு எடுக்கும் பொழுது தெரியும். லா யஸ்தகிருன சாத்தன் வலா யஸ்தக்திமூன். அந்த மலக்குக்கு உத்தரவு போட்டு அதை எடுக்கக்கூடிய நேரத்தில் எடுப்பார். ஒரு மூச்சு முந்தவும் மாட்டீர்கள் பிந்தவும் மாட்டீர்கள் என்றார்.